Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஒரு கனமான பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் போடுறோம். அது கூட ஃப்ளேவருக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறோம். ஒரு பெரிய இன்ச் அளவுக்கு இருக்கிற சுருள் பட்டையை நல்லா நொறுக்கி இதில் போட்டுக்கலாம். அது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதுலேருந்து நல்ல வாசனை வரணும். வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்து வதக்க போகிறோம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஃபுல் பூண்டையும், ஒரு ஸ்லிட் அளவுக்கு இஞ்சியும், 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, அதே அளவுக்கு சோம்பு போடுறோம். அது கூட ஒரு 3லேருந்து 4 க்ரீன் சில்லிஸையும் போட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வதங்கினதும் அதுக்குள்ளே இந்த அரைச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம இது கூட பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்க்க போகிறோம். இந்த பொடியிலேருந்து நல்ல பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா இது கூட சேர்த்து விடுங்க. இப்போ இது கூட 1/2 kg அளவுக்கு இங்கே நான் ரா மட்டன் சேர்க்குறேன். நீங்கள் இந்த இடத்துல மட்டனை நார்மலாக நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். நான் இப்போ டைரெக்டாக சேர்த்து காமிக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி வதக்கிக்கங்க. கைஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன அளவுக்கு தண்ணி இதில் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் 3லேருந்து 4 பச்சை மிளகாவும், நம்ம வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்து, தக்காளி கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து அகைன் நீங்கள் தக்காளிலேருந்து தண்ணி விட்டு இந்த மட்டன் கூட இது ஒன்றா சேர்ந்து இந்த ஜூஸோடு குக் ஆகணும். அதனால் 5 மினிட்ஸ் மட்டும் லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம இங்கே தேங்காவை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம ஒரு 3லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை தண்ணியில் ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருக்கோம். அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்லிட் அளவுக்கு தேங்காவை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். இது குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸையும் ஸ்மெல்லையும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அது கூட இங்கே கண்டிப்பாக சோம்பு சேர்க்குறோம், ஒரு 1/2 ஸ்பூன். அகெயின் சோம்பு மீட் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அதனால் 2 டைம்ஸ் நம்ம சோம்பு இங்கே சேர்க்குறோம். இந்த பேஸ்ட்டை கடைச்ச இந்த பேஸ்ட் நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இதை நம்ம கடைசியா சேர்க்க போறோம். இப்போ நம்மளோட மட்டனை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு இங்கே பருப்பு, ஊற வச்ச பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கடலைப்பருப்பும் சேர்க்கலாம். அதே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இந்த குழம்புக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை க்ரியேட் பண்ணும், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம குழம்பா மாற்ற போகிறோம். இப்போ இது மேலே இந்த மீட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்ததும் இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் மாத்திரம். இது நல்லா கொதிக்கணும். எதுக்காகனா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே ரா மட்டன் சேர்த்துருக்கோம். அதனால் மீட்டு 45 நிமிஷம் வேகணும். அதனால் லிட் போட்டு இதை மீடியம் ஹீட்டில் 45 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. 45 நிமிஷம் கழித்து லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட மீட் நல்லா வெந்திருக்கும். இப்போ லிட்டை திறந்து இது கூட கொத்தமல்லியோட காம்பு பகுதி இருக்கும் இல்லையா, நல்லா திக்காக இருக்க கொத்தமல்லியோட காம்பு பகுதியை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி காம்புலேருந்து வர வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூட ஏற்கனவே நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அந்த பேஸ்ட் இது கூட சேர்க்க போகிறோம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளோட குழம்புக்கு மேலே லிட்டு போடாமல் இதை ஸ்லோ ஹீட்டில் ஒரு 2லேருந்து 3 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்மளோட மட்டன் குழம்பு இப்போ முடிய போகுது. இதை நம்ம ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகும், அது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி அதையும் ஊற்றி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது குழம்போட ஃப்ளேவரை ரொம்ப வித்தியாசமாக மாற்றும். நம்ம ஏற்கனவே சாப்பிட்ற மட்டன் குழம்புலேருந்து இது ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, இட்லி தோசை கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை
கொத்தமல்லி இலை ஒரு கருவேப்பிலையோட ஸ்லிட்டோடு சேர்த்து நம்ம முடிக்கலாம். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஷேர் பண்ணுங்க கைஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம்.